இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா 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 உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். உனையனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே. எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா
உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். லூக்கா நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு இருந்தார். அவர் மனைவி ஆரோரின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்ட போது அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூவ பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, உண்மையிலேயே இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றோடு இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவது நிறுத்தப்படும் என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. இந்த உலகத்தில் இப்பொழுது கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுடணும். அது எப்படி யாரால் சாத்தியமாகும் என்று நினைத்தால், எந்த அளவுக்கு திருமணத்தை கடவுள் இணைத்து வைக்கிறாரோ, அதுவும் கடவுளுடைய திட்டம் தானே. எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒருத்தி, எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு சக்தி இணைத்து வைக்கிறது என்று சொன்னால், அது பெற்றோர்கள் மூலமாக அல்லது நட்பு மூலமாக காதல் மூலமாக இணைக்கப்படுகின்றார்கள் என்றால், அதுவும் கடவுளுடைய இறை திருவுளம் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதுபோலத்தான் திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பேர் பெறுவதும் அந்த கடவுளுடைய திருவுளம்தான் என்பது என்னுடைய உறுதி. காரணம், நல்ல உடல்வாகோடு இருக்கின்றவர்களுக்கே ஒரு சில நாட்களிலே குழந்தை இல்லாமல் இருக்கிறது. உடல்வாக இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உடனடியாக குழந்தையும் கிடைக்கப்பெறுகிறது. கடவுள் மீது உள்ள நம்பிக்கை ஒன்று, அத்தோடு அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகளையும் இந்த திருமணமான ஆண்கள் பெண்கள் தங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். மனதை உணர்வை புரிந்து கொள்ளாமல் எப்படி உடல் சேரும் என்ற கேள்வி. சில சமயங்கள் உடலில் சோர்வுகள் அல்லது நோய்கள் உண்டு என்று சொன்னால், குறைபாடுகள் உண்டு என்று சொன்னால் தாமதமாவது உறுதி. அதை சரி பண்ண பிறகு நிச்சயமாக மருத்துவத்தின் வழியாக நம்ம இன்றைக்கு
எத்தனை வயசானாலும் கூட குழந்தையை பெறக்கூடிய அளவுக்கு அறிவியலும் மருத்துவமும் இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிறது. இதுல என்னன்னா, குழந்தை இல்லாத உடனே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்ச உடனே குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா என்று மாமியார்களின் கூச்சல் இருக்கிறதே, இதுதான் விசேஷமாக இருக்கிறது எனக்கெல்லாம். அவங்களும் பெண்கள் தானே, ஆணுகிட்டையும் குறை இருக்கலாம், பெண்ணிட்டையும் குறை இருக்கலாம், 2 பேர்ட்டையும் குறை இருக்கலாம். எனவே அதை சரிப்படுத்தக்கூடிய இந்த மருத்துவ அறிவியல் உலகத்திலே எதுவும் சாத்தியமாகலாம். இந்த மாமிமார்கள் என்ன சொல்றாங்க, உடனே கல்யாணம் கொடுத்த உடனே அவங்க மகனை பற்றி பிரச்சனை இல்லை, அல்லது மகளை பற்றி தான் பிரச்சனை, மருமகளை பற்றி என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். அசிங்கமா பேசுவாங்க சில சமயங்கள் எல்லாம். அதே போலத்தான் இந்த சமுதாயமும் அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குவார்கள். இது தெரியாமல் இல்லை, நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று இல்லை, என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாத்தையும் சொல்லி வைப்பார்கள். இது ஒரு சமுதாய சீர்கேடு என்று சொன்னாலும் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களை கடவுள் மறப்பதும் இல்லை, கெட்ட காரியங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு வரும் என்பதில் கடவுள் அனுமதிப்பதும் இல்லை. சக்கரியா எலிசபெத்து தம்பதியினர்கள் பிள்ளை இல்லாமல் மிகவும் இகழ்ச்சிக்குள்ளாயிருந்தார்கள். அக்கம் பக்கத்தார் அவர்களை அதிகம் வார்த்தைகளால் குத்தினார்கள். அவர்கள் மனம் பாரமாக இருந்தது. அந்த பாரத்தை, அந்த இகழ்ச்சியை ஆண்டவர் நீக்குவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமது கண்முன் வைக்கிறது. அவர்களின் இகழ்ச்சியை நீக்கிய ஆண்டவர் நிச்சயமாக இந்த காலத்தில் குழந்தை பேர் இல்லாமல் அவதிப்படுகிற பிள்ளைகளுடைய இகழ்ச்சியையும் நீக்குவார் என்ற உறுதிப்பாடையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நேரத்தில் இந்த இறைவார்த்தையை வழங்குவது போல எனக்கு தோன்றுகிறது. கடவுள் எதை மறப்பதில்லை. பல நாட்கள் கடந்திருக்கலாம், பல வருடங்கள் கடந்திருக்கலாம், ஆனால் நாம் கேட்டது கண்டிப்பாக நடக்கும். நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே, கிடைக்குமா என்று நினைக்க வேண்டியதில்லை. சக்கரியா எலிசபெத்து தம்பதியினர் ஏற்கனவே வேண்டியது, ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது, கிடைக்க வேண்டியது கிடைத்தது, வயது ஆனாலும் கூட கிடைத்தது. கடவுள் மகிழ்ச்சியால் அவர்களை வழிநடத்தி விட்டார். நமக்கும் இது நடக்காதா? நடக்கும். கடவுள் எதை அனுமதிப்பதில்லை. கடவுள் அவரின் பிள்ளைகள் இகழ்ச்சியோடு வாடி வதங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடவுள் அனுமதிப்பதும் இல்லை. இகழ்ச்சியை நீக்கி கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்கவே நினைக்கிறார். ஆகவே நமக்குள் இருக்கும் அவநம்பிக்கை எடுத்துவிட்டு அவரின் கரத்தை உறுதியாக பிடிப்போம். நம்முடைய முயற்சியிலும் உறுதியாக இருப்போம். நிச்சயமாக நமது நம்பிக்கையும் முயற்சியையும் இடைவிடாத ஆதகத்தையும் காணுகிற கடவுள் இகழ்ச்சியில் இருந்து இன்று நம்மை மீட்டு நமக்கு நல்லதொரு குழந்தை பெயர்களை தந்து இந்த உலகத்தில் பிள்ளை இல்லாத குடும்பம் என்ற பெயர்களை மாற்றி குழந்தை செல்வத்தோடு வாழ்வதற்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலே குழந்தை இயேசுவின் பிறப்பின் சூழ்நிலையின் வழியாக தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில், இந்த வருகையின் காலத்தில் நாமும் இயேசுவின் முன்னோடிகளாக ஆண்டவரின் வருகைக்கு பிறரை ஆயத்தம் செய்கின்றவர்களாக மாற்ற வேண்டும். ஏதோ பஜனை பாடினோம், குடிலை கட்டினோம், போட்டி வச்சோம், தாத்தா போட்டி பாட்டி போட்டி வச்சோம், அதோட கிறிஸ்துமஸ் தயாரிப்பில் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு வருத்தப்படுவார். அதை தாண்டி நாம் மகிழ்ச்சியின் கருவிகளாக மாற வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் தெய்வமே இறைவா, இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்ற முன்னோடியாக திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்து அவருக்குரிய பணிகளை வரையறுத்து அதற்கேற்ற ஞானத்தையும் ஆற்றலையும் அவருக்கு அளித்தீரே. பிள்ளை பேருக்காக நம்பிக்கையோடு காத்திருந்த சக்கரியா எலிசபெத்துக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல பல்வேறு ஆண்டுகளாக அவதிப்படுகிற குடும்பங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உமது மகிழ்ச்சியில் அவர்களை கலந்து கொண்டு அவர்களும் அந்த பிள்ளைகளும் இந்த சமூகத்தினுடைய மீட்பின் கருவிகளாக வாழ அனைத்து ஆற்றலையும் சக்திகளையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சா
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.